அவள் பாவம் செய்யவில்லை என்பதை நிரூபிக்கப்பட்டு அவள் அங்கே விடுதலை பெறுகிறாள். நற்செய்தி வாசகத்தில் பாவம் செய்த பெண், பாவம் செய்து கையும் களவுமாக பிடிபட்ட பெண் இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். இயேசு அந்த பெண்ணுக்கு விடுதலை கொடுக்கிறார். ரெண்டு பெண்களுக்கும் ரெண்டு நிகழ்வுகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அங்கே பாவம் செய்யலை, அதனால் விடுவிக்கப்பட்டாள். இங்கே பாவம் செய்த பெண், கையும் களவுமாக பிடிப்பட்ட பெண், ஆனாலும் விடுவிக்கப்படுகிறாள். இன்றைக்கு நாம் நற்செய்தி வாசகத்தை நம்முடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த வாசகத்தை நாம் எல்லோருமே படிச்சிருப்போம். இந்த வாசகத்தினுடைய மறை உரைகளை நாம் கேட்டிருப்போம். மீண்டுமாக இந்த வாசகம் இன்றைக்கு நமக்கு வந்திருக்கிறது. இந்த வாசகத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை அல்லது இந்த வாசகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய காரியங்களை நாம் தெரிந்து கொண்டு இந்த வாசகத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் இந்த வாசகம் சொல்லக்கூடிய மதிப்பீடுகளை நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ள முடியும் என்று நாம் யோசிப்போம், சிந்திப்போம். பிரியமானவர்களே, இந்த வாசகம் கொஞ்சம் அப்படியே மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவோம். பரிசேயர்களும் தலைமை குருக்களும் இயேசுவிடம் இந்த பெண்ணை கொண்டு வருகிறார்கள். அந்த பெண்ணை கொண்டு வந்த நேரம் எப்போ? அந்த பெண்ணை கொண்டு வந்த நேரம் மாலை, மதியம், காலை. எப்போ வந்தால் எங்களுக்கு என்ன ஃபாதர்? அப்படியே காலையில் கொண்டு வருகிறார்கள். இரவில் தவறு செய்திருக்கிறாள், கையும் களவுமாக பிடித்திருக்கிறார்கள். காலையில் கொண்டு வருகிறார்கள். யாரிடம் கொண்டு வருகிறார்கள்? இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். இயேசுவிடம் கொண்டு வருவதற்கு தேவை இல்லை. இயேசுவிடம் அவளை கொண்டு வருவதற்கு தேவை கிடையாது. ஏனென்றால் அந்த அதிகாரம் பரிசேயர்களுக்கு, மறைநூல் அறிஞர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூத சமூகத்திலே விபச்சாரத்தில் பிடிபட்டால் கல்லால் அடித்து சாகடிக்க வேண்டும் என்ற அந்த தண்டனை மோசேயின் காலத்திலேயே கொடுக்கப்பட்ட தண்டனை. எனவே அவர்களே மக்களுக்கு முன்பாக அந்த பெண்ணை கல்லால் அடித்து சாகடித்துக்க முடியும். அதுதான் சட்டமும் கூட. இயேசு ஒரு பெரிய ஜட்ஜு கிடையாது அன்றைய காலத்தில். அவர் சாதாரண இறை வாக்கினர் மக்கள் மத்தியில். இவரிடம் ஏன் கொண்டு வந்தார்கள்? அதுக்கு காரணம் இருக்கு, அதுக்கு பின்னாடி போவோம். இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். ஆனால் இயேசு எங்கே இருக்கிறார்? இயேசு எங்கே இருக்கிறார்? அப்போது ஹைகோர்ட்லையா? கோயிலில் இருக்கிறார். கோயிலில் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, கோயிலில் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? கடவுளுடைய வார்த்தையை அறிவித்து கொண்டிருக்கிறார். கடவுளுடைய வார்த்தையை அறிவித்து கொண்டிருக்கிறார். இங்கே நமக்கு வேதம் சொல்கிறது, அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர், அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். இறைவாக்கை போதித்து கொண்டிருக்கிறார். அப்போதான் இந்த மறைநூல் அறிஞர் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட அந்த பெண்ணை ஆலயத்துக்கு கொண்டு வருகிறாங்க. ஆலயத்துக்குள்ளே கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து இயேசுக்கு முன்னாடி நிப்பாட்டுறாங்க. யோவான் நற்செய்தியை மிக தெளிவாக சொல்கிறார், இந்த பெண்ணை பனிஷ் பண்ணணும், இந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல, அவருடைய குறிக்கோள் அல்ல. இங்கே யோவான் நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார், இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அடுத்த வாக்கியம், அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். யாரை? இயேசுவை சோதிக்கிறாங்க. இப்போ இயேசுக்கு அந்த சோதனை என்ன அப்படின்னா, இந்த பெண்ணை கல்லால் அடித்து சாகடியுங்கள் என்று மோசே சொல்லிட்டாரு. எனவே நீங்கள் போய் அப்படி செய்யுங்க அப்படின்னா இயேசுக்கு என்ன பிரச்சனை? எதனால் இயேசுக்கு என்ன சோதனை? அல்லது இந்த பெண்ணை சாகடிக்காதீங்க, விட்டுடுங்க, மன்னிச்சு விட்டுடுங்க என்றால் இயேசு வரக்கூடிய சோதனை என்ன? அல்லது இயேசு வரக்கூடிய பிரச்சனை என்ன? எஸ்ன்னு சொன்னாலும் பிரச்சனை, நோன்னு சொன்னாலும் பிரச்சனை. என்ன பிரச்சனை? இப்போ மோசே என்ன சொல்லியிருக்கிறார்? விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்ணை நீங்கள் கொல்லலாம், கல்லால் அடித்து சாகடிக்கலாம். இது மோயிசன் அந்த காலத்தில், மோயிசன் வாழ்ந்த காலம் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி.
இயேசு வாழ்ந்த காலம் பல 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி. ஆனால் மோசே அன்னைக்கு சொன்ன சட்டத்தை கொண்டு வந்து மோசே சொன்னாரு, நம்ம பெரிய தலைவர் பழைய ஏற்பாட்டில் மக்களுடைய தலைவராக இருந்த அந்த மோசே சொல்லக்கூடிய கட்டளை இந்த பெண்ணை சாகடிக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? முதல் பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ இயேசு மோசே கல்லால் அடித்து சாகடிக்க வேண்டும் சொன்னார் இல்லையா? நீங்க போய் கல்லால் அடித்து சாகடிங்க என்று சொல்லி இருந்தால் இயேசுவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இயேசு வாழ்ந்த காலத்தில் அந்த லா அண்ட் ஆர்டர், அந்த ஒழுங்கு சட்டம், இதை யாருடைய கையில் இருந்துச்சு அப்படின்னா யூதர்களுடைய கையில் அல்ல, ரோமையர்களுடைய கையில் இருந்துச்சு. ரோமையர்கள் தான் அந்த பாலஸ்தீன தேசத்தை ஆண்டு வந்தாங்க. இந்த பாலஸ்தீன தேசத்தை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருந்த யாரு? ரோமை அரசன் சீசர் வச்சிருந்தார். இப்போ இது சட்டம், ஒரு குற்றம் செய்தவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் இயேசு அந்த காலத்தில் யூதர்கள் கொடுக்க முடியாது. யாருடைய அனுமதியோடு கொடுக்க முடியும்? சீசர் ரோமை அரசனுடைய அனுமதியோடு தான் கொடுக்க முடியும். இப்போ இவங்க கேட்குறாங்க, மோயிசன் சொன்னாரு, அதனால இந்த பெண்ணை கல்லால் அடித்து சாகடிக்கலாமா அப்படின்னு சொன்ன இயேசு ஓகே சாகடிக்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் யாருக்கிட்ட போவோம்? சீசர் கிட்ட போவோம். இவர் தன்னிச்சையாக உங்களுடைய அனுமதி இல்லாமல், உங்களுடைய சட்டத்துக்கு அடிப்படையாமல், உங்களுக்கு கீழ்ப்படியாமல் இவன் தானாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறான், இவன் தானாக ஒருவரை சாகடிக்கிறான், நியாய தீர்ப்பு வழங்கினான் என்று ரோமியர்களிடம் இயேசுவை பற்றி சொல்லுவார்கள். இயேசுவை மாட்டி வைப்பாங்க. இது இயேசு கல்லால் அடித்து சாகடிங்க அப்படின்னு சொன்னா இயேசுக்கு வரக்கூடிய பிரச்சனை. சரி, இப்போ இல்லை இந்த பெண்ணை விட்டுடுங்க, மன்னிச்சு விட்டுடுங்க என்று ஓப்பனா மன்னித்து விடுங்கள், கல்லால் அடித்து சாகடிக்காதீங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் ஒழுக்கத்தை மீறுகிறார், யூத சட்டத்தை மீறுகிறார், ஒரு பெண் விபச்சாரத்தில் ஈடுபடுவது பாவம் இல்லை என்கிறார், ஒரு ஒழுக்கமற்ற ஒரு வாழ்க்கையை மக்கள் மத்தியிலே அவர் கொண்டு வருகிறார், கடவுள் சொன்ன பாவம் என்கிற ஒரு விஷயத்தை இவர் பாவம் இல்லை என்கிறார். எனவே இது மக்கள் மத்தியில் என்ன ஆகும் அப்படின்னா, இயேசு மீது கொண்டிருக்கக்கூடிய மரியாதை, இயேசு மீது கொண்டிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, இயேசு மீது கொண்டிருக்கக்கூடிய ஒரு விசுவாசம், இதெல்லாம் அப்படியே போயிடும். இயேசு இறைமகன், இயேசு ஒரு இறைவாக்கினர், நல்லதை சொல்லுவார், ஒழுக்கத்தை சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா பாவத்தை ப்ரமோட் பண்ணுறாரு, இதை செஞ்சால் கூட பாவம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னு இயேசுவை அவர்கள் மோயிசனுடைய சட்டத்தை மீறுறாரு, மோயிசன் சொன்னதை கேட்கல என்று சொல்லி இயேசு மீது பழியை போடுவார்கள். இப்போ யாருடைய கோபத்துக்கு எதிராக இயேசு மாறுவார்? இது போல சொன்ன யாருடைய கோபத்துக்கு எதிராக இயேசு மாறுவார்? யூத மக்களுடைய கோபத்துக்கு எதிராக. ஏன்னா மோசே சொன்னதை இந்த ஆள் எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார்? மோசேவை கல்லால் அடித்து சாகடிக்க சொன்னார், இவர் எப்படி அது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு? மோசேவை ஆதரிக்கக்கூடிய யூத மக்களுக்கு அவர்களுடைய கோபத்துக்கு இயேசு உள்ளாவார். இதுதான் அவங்களுடைய சூழ்ச்சி. எஸ் சொன்னாலும் இயேசுக்கு பிரச்சனை, நோன்னு சொன்னாலும் இயேசுக்கு பிரச்சனை. இப்போ இயேசு மிக அற்புதமாக இந்த பிரச்சனையை கையாடுகிறார். அவர் எதுவும் சொல்லவில்லை, மாறாக அவங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவர் தரையில் எழுதுகிறார். ஏன் தரையில் எழுதினார், என்ன தரையில் எழுதினார், அதெல்லாம் நமக்கு பெரிய விவிலியத்தின் அடிப்படையில் ஒரு பெரிய விளக்கங்கள்லாம் கிடையாது. ஆனால் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒன்று மிகப்பெரிய விஷயம், அதை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன சொல்றாரு? உங்களுள் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதல் கல் எறியட்டும். அப்படி சொன்ன உடனே அந்த தலைமை குருக்கள், பரிசேயர்கள் யாரும் அங்கே நிற்கல, அப்படியே போயிட்டாங்க. அப்படிதானே? யாரும் அவளை தீர்ப்பிடவில்லை. ஏசு எழுந்து பார்க்கும்போது யாரும் இல்லை, அந்த அம்மா மட்டும் தான் நிற்குது. அந்த அம்மா கிட்டே கேட்குற, யாரும் கல் எடுத்து அடிக்கலையா, யாரும் தீர்ப்பிடவில்லையா? அவள் இல்லை என்று சொல்லுகிறார். அப்படின்னா அங்கே யாருமே இல்லை, யாரும் அவளை தண்டிக்கவில்லை, எல்லாம் போயிட்டாங்க. இயேசு சொன்ன அந்த ஒரு வார்த்தையில எல்லாம் மனமாறிட்டாங்களா? உங்களுள் பாவம் இல்லாதவன் இவள் மேல் கல் எறியிட்டோம் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை அவள் எல்லாரையும் அப்படியே கன்ஃபெஷன் பண்ணது போல, ஒரு மனமாற்றம் அடைந்தது போல, ஆமாம்ல நம்மளும் தப்பு பண்ணிட்டேன்ல, அதனால நம்ம போயிடலாம் அப்படின்னு போயிட்டாங்களா? இல்லை, அது கிடையாது.
பிரியமானவர்களே, இயேசு ரொம்ப நேக்க சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் அவள் மீது கல் எறியட்டும். இப்போ பாவம் இல்லாதவன் இவன் என்று ஒருவர் கல் எடுத்து அடிக்க வேண்டும் என்றால், இவன் பாவமே செய்யலை அப்படின்னு சொல்லி 2 பேர் அவனுக்கு சாட்சியாக வரணும். இப்போ ஒருவர் அவன் மேல் கல் எடுத்து அடிக்கிறார் அப்படின்னா, இவன் பாவமே செய்யலை அப்படின்னு சொல்லி 2 பேர் அவனுக்கு சாட்சி சொல்லணும். எஸ், இவர் பாவமே பண்ணாதவர், இவர் எந்த பாவம் செய்யாதுன்னு சொல்லி நாங்கள் சான்று பகடுகிறோம் என்று அவருக்கு சாட்சி அங்கே நிற்கிறோம். ஒரு பையனும் யாருக்கும் சாட்சியாக அங்கே நிற்பதற்கு துணியவில்லை. அப்போ ஒருவர் பின் ஒருவராக நமக்கே வம்பு, இவனுக்கே நான் சாட்சியாக நிற்கணும், அவனுக்கே நான் சாட்சியாக நிற்கணும். நாளைக்கு அவன் தப்பு பண்ணதை வேறு யாரை நிரூபித்தால் நான் மாட்டிக்கொள்வேன். அதனால் யாரும் நல்லவர்கள் என்று யாரும் அங்கே சாட்சி சொல்ல விரும்பலை. அதனால் நான் நல்லவன் என்பதை அங்கே யாரும் ப்ரூவ் பண்ண முடியவில்லை. அதனால் ஒருவர் பின் ஒருவராக போயிட்டாங்க. பிரியமானவர்களே, இதுதான் இது வாசகத்துடைய மைய சிந்தனை. கடைசியிலேயே சொல்றார், அம்மா யாரும் தீர்ப்பிடவில்லையா? இல்லை. இயேசு சொல்றார், நானும் தீர்ப்பிட மாட்டேன். பிரியமான கவனிக்கணும், இயேசுவால் தீர்ப்பிட முடியும். இயேசுவால் தீர்ப்பிட முடியும். ஏனென்றால் இயேசு நல்லவர் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கிறது. ஆண்டவர் தந்தையான கடவுள் இவரே என்னுடைய அன்பான மகன் என்று சான்று பகர்ந்தார். வானதூதர் யோர்தான் நதியிலே திருமுழுக்கு பெறுகிற போது இவரே என்னுடைய அன்பான மகன் என்று சான்று பகர்ந்தார். இயேசு நல்லவர், எந்த பாவம் செய்யாதவர். இயேசுவுக்கு என்னுடைய வார்த்தைகள் எனக்கு சான்று பகர்கின்றன. தூய் ஆவியானவர் எனக்கு சான்று பகர்கிறார். என் தந்தை என்னை சான்று பகர்கிறார். நான் செய்யும் செயலை எனக்கு சான்று பகர்கின்றன. அப்போ அவ்வளோ சாட்சியம் இயேசுக்கு இருக்கிறது. இயேசு நல்லவர், பாவம் செய்யாதவன்னு சொல்லி. அப்போ இயேசு அந்த பெண்ணின் மீது கல் எறிவதற்கு எல்லா விதமான தகுதியும் உரிமையும் இருக்கிறது. ஆனால் இயேசு சொல்ல, நானும் தீர்ப்பிட மாட்டேன். இயேசுவுக்கு தீர்ப்பிடக்கூடிய தகுதியும் உரிமையும் இருந்தாலும் கூட நான் உன்னை மன்னிக்கிறேன், போமாம் சொல்லி அனுப்புகிறார். பெரியமாடு எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னா, அடுத்தவரை தீர்ப்பிடக்கூடிய தகுதியும் உரிமையும் இருக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் யாரையும் தீர்ப்பிட மாட்டாங்க. சொல்றது புரிதான் நினைக்கிறேன். அடுத்தவர்களை தீர்ப்பிடக்கூடிய நிலைமையிலே நாம் நல்லவர்களாக, உத்தமர்களாக, யோக்கியவான்களாக யாராவது இருந்தாங்கன்னா அவங்க தீர்ப்பிட மாட்டாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுடைய உயர்ந்த பண்பு. தீர்ப்பிடப்பட வேண்டியவர்கள் தான் அடுத்தவரை தீர்ப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். நாம தப்பு பண்ணிட்டு நாம் அடுத்தவங்க தப்பு பண்ணாலும் தீர்ப்பிடுகிறோம். அதான் பரிசைகளும் மறைநூல் அடியினர்களும். இயேசு தீர்ப்பிடுவதற்கு தகுதியானவர். அவர்கிட்ட எந்த பாவம் இல்லை, ஆனால் அவர் தீர்ப்பிடலை. ஆனால் தீர்ப்பிட வந்தவங்க யாரு? பாவம் செஞ்சவங்க. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. பிரியமானவர்களே, நாம் தீர்ப்பிடப்பட வேண்டியவர்கள். பல்வேறு மக்களாலும் கடவுளாலும் நாம் தீர்ப்பிடப்பட வேண்டியவர்கள். ஆனால் நாம் டெய்லி ஒரு கல் எடுத்துக்கிட்டு யார் மீதாவது அடிக்கிறான்னு சொல்லி ஓடிட்டே இருக்கிறோம். எவனா தப்பு பண்ணானா, எவனாவது ஏதாவது பண்ணுறான்னு சொல்லி கண்களை விரித்து கொண்டு நாம் தவறுகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம், தீர்ப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனால் நாம் யாரு? நாமே தீர்ப்பிடப்பட வேண்டியவர்கள். இயேசு நம்ம எல்லாரையும் தீர்ப்பிடலாம். நாம் எல்லாரையும் அவர் தீர்ப்பிட்டு தண்டனை கொடுக்கலாம். ஆனால் அவர் அமைதியாக இருக்கிறார், நம்மை தீர்ப்பிடாமல் இருக்கிறார், நம்மை மன்னித்து கொண்டே இருக்கிறார். அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். நாம் அவரை கும்பிட்டால் மட்டும் போதாது, நாம் அவரை வழிபட்டால் மட்டும் போதாது, நாம் அவரை ஆராதித்தால் மட்டும் போதாது, அவர்கிட்ட ஜபம் பண்ணால் மட்டும் போதாது. அவர்கிட்ட இருந்து எதுவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.